தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2 தினங்களுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுவோம் சனாதன தர்மம் மீண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு பேசியிருந்தாங்க. ஏற்கனவே அவர் பேசினதுக்கான இந்த கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. நிறையா ஸ்டேட்டில் இந்த கேஸ்லாம் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே ஒரே சுப்ரீம் கோர்ட் எல்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த கேஸை உண்ண விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு ஒன்று போட்டிருந்தாங்க. அதோட நிலை இப்போ என்னவா இருக்குது? தாவேகாவுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய முஸ்தபா அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பேச்சு கொடுத்துருக்காங்க. இது தாவேகாவின் நிலைப்பாடா இல்லை முஸ்தபா அவர்கள் நிலைப்பாடா? அண்ணாமலை அவர்கள் இதுக்கு ஒரு தரமான பதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செப்டம்பர் 2, 2023 அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரான சில காலங்களிலேயே சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு திராவிடர் கழகம் ஒரு மாநாடு போட்டாங்க. அந்த மாநாட்டில் போயிட்டு சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க. அப்படி கலந்துக்கிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வீரமணி அவர்கள் பேசியிருந்தாங்க. அவர் பேசுவது என்ன சொன்னாங்க அப்படின்னா, சனாதன தர்மமும் இந்து மதமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு பேசியிருந்தாங்க. அதோட வீடியோ போடுறோம் பாருங்கள். மதம் இந்து மதம் என்ற பெயர் அடைந்தது. மிக முக்கியமாக இந்து மதம் என்ற பெயரும் சனாதனமும் வெவ்வேறு அல்ல. முதல்ல இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அளவிற்கு இதை புரிந்து கொள்ளுங்கள். இதுல இருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு கூப்பிடுறாங்க. அப்படி மேடைக்கு பேசின உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மம் தெங்கு மலை ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. அது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனையாளர்கள், நேஷனலிஸ்ட் எல்லாருமே சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, இந்து மதத்தை சேர்ந்த எல்லாருமே இதுக்கு ஒரு கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. யாராலெல்லாம் போயிட்டு கோர்ட்டில் கேஸ் கொடுக்க முடியுமோ அவங்கெல்லாம் போயிட்டு நிறைய ஸ்டேட்டில் இந்த கேஸ்லாம் கொடுக்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இது ஒரு பெரிய ஐடியா இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு இது எல்லாத்தையுமே நிறைய ஸ்டேட்டில் இந்த கேஸ் போட்டிருக்கீங்க, என்னால் போயிட்டு ஒரு இடத்துக்குமே பேச முடியாது, அதனால் நீங்கள் இந்த எல்லா கேஸையுமே ஒரே கோர்ட்டில் ஏதாவது ஒரு கோர்ட்டில் நீங்களே முடிவு பண்ணி ஒரு கோர்ட்டில் கம்பைல் பண்ணி இந்த கேஸை ஹியரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு 2023 போடுறாரு. மார்ச் 6 2025 வரைக்குமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது எஃப்ஐஆர்லாம் அங்கங்கே 1-2 பேர் கொடுத்துட்டே இருக்காங்க. அதில் கோர்ட் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டு இதுக்கு மேலே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ண வேணாம், இது வரைக்கும் பதிவு பண்ணதே எல்லாமே திரும்பி அதே எஃப்ஐஆர் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால் இதுக்கு மேலே கேஸ் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஹியரிங் தள்ளி வைக்கிறாங்க. செப்டம்பர் 2 2025 உதயநிதி ஸ்டாலின் மீது இருக்கக்கூடிய அந்த கேஸை நாங்கள் காலவரை இல்லாமல் தள்ளி வைக்கிறோம், 2026 நாங்கள் கண்டிப்பாக விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸோட ஹியரிங்கை இப்போ 2026 விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பேசினதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியாவது அமைச்சர் உதயநிதியாக பேசியிருந்தாங்க, அது அமைச்சர் உதயநிதியாக நான் பேசலை, ஒரு உதயநிதி ஸ்டாலினாக நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் கலாய்கலாம் செஞ்சாங்க சமூக வலைத்தளத்தில். நீங்கள் இப்போ இந்த கருத்தை உதயநிதி ஸ்டாலினாக போடுறீங்களா, இல்லை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினாக போடுறீங்களா, இல்லை ஒரு நடிகராக போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வலதுசாரி சிந்தனையாளர்கள் அது கருத்தாக தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற அந்த வேலையில் சட்டமன்றத்தில் எம்எல்ஏவா அரசியலமைப்பு மீது எந்த மக்கள் மீது நான் வெறுப்பு காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசின இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கே வீரமணி அவர்கள் இந்து மதமும் சனாதன தர்மமும் ஒன்று தான் அப்படின்னு பேசின அதே மேடையில் சனாதன தர்மத்தை பற்றி பேசினாங்க. 2 தினங்களுக்கு முன்னாடி பேசுவோம் அப்போ தான் பதவி ஏற்றிருக்காங்க, ஒரு ஓத்து எடுத்துகிட்டு பதவி ஏற்றிருக்காங்க. அந்த பதவி ஏற்ற கொஞ்சம் நேரத்திலேயே மீண்டும் அவருடைய வேலையை காமிச்சிருக்காங்க. அதுக்கு 2 தினங்கள் கழிச்சு இன்னைக்கு தாவேகாவுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய முஸ்தபா அவர்கள் செய்தியாளர்கள் இது தொடர்பாக கேட்ட கேள்விக்கு என்னங்க சனாதன தர்மத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க, இதுக்கு உங்களோட கருத்து என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதோட வீடியோ போடுறேன் பாருங்க. மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். நாங்களும் பெரியாரை வச்சிருக்கிறோம், அம்பேத்கரை வச்சிருக்கிறோம், சனாதனத்தை ஒழிக்கப்படும் தான் நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கிறோம். நாங்களும் அம்பேத்கரை ஃபாலோ பண்ணுறோம், நாங்களும் பெரியாரை ஃபாலோ பண்ணுறோம், சனாதன தர்மத்தை ஒழிக்க தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கருத்தை என்டார்ஸ் பண்ணி பேசுகிறாங்க. ஆமாம், நாங்களும் சனாதன தர்மத்தை ஒழிக்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய முஸ்தபா அவர்கள் பேசியிருக்காங்க. இப்போ தாவேகாவுடைய நிலைப்பாடா, முஸ்தபா எம்எல்ஏ அவர்களுடைய நிலைப்பாடா, இது எல்லாத்தையும் விஜய் அவர்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு பதில் தெரிவிப்பாங்களா, இல்லைனா லெட்டர் பேடில் ஏதோ ஒரு ட்வீட்டாவது போடுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்துட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இதுக்கு ஒரு தரமான பதிலடி கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, சனாதன தர்மத்தை ஒழிக்க வந்திருக்கேன்னு சொல்ற நீங்க ஏன் இந்த விஷயத்தை நீங்க தேர்தலுக்கு முன்னாடி நீங்க சொல்லல, நாங்க இதுக்காக தான் தேர்தல் காலத்துக்கு வந்திருக்கோம், அரசியல் காலத்துக்கு நாங்க இந்த விஷயத்தை ஒழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் தேர்தல் காலத்தில் நீங்க சொல்லாம விட்டீங்க அப்படின்றத கேள்வி கேட்டிருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடியே 2024 பிப்ரவரி மாதம் தாவேகா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே திமுகவும் தாவேகாவும் ஒன்று தான், கொள்கை ரீதியாகவும் சரி அவங்க செய்யக்கூடிய செயல்கள் ரீதியாகவும் தாவேகாவும் திமுக ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நிலவிட்டே இருந்தது. அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு போட்ட
போட்டிருக்கக்கூடிய ட்வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தாவேகா திமுக இந்த இரு கட்சிகளுடைய இந்த இரு நாணயமும் எந்த சைடு திரும்பி பார்த்தாலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 பேரும் ஒரே நிலைப்பாடு தான், ஒரே செயல்பாடு தான் 2 பேருமே செய்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் இது குறித்து ஏதாவது பேசுவாங்களா? விஜய் அவர்கள் எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு ரிசல்ட்லாம் வரத்துக்கு 7 தினங்களுக்கு முன்னாடி திருச்செந்தூரில் நான் எனக்கு இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைன்லாம் போட்டுட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாங்க. அப்படி போயிட்டு வந்து அவர் திருப்பி கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியாருடைய திடலுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம். இரு நிலைப்பாடாக இருக்குது. இரு நிலைப்பாடில் 3, 4, 5, 6, 7, 8 நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் இந்த ஒரு பிரச்சனையை வர விஜய் அவர்களுக்கு மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.